பேர் என்ன பேருமா? சோபியா. சோபியா, சரிம்மா. உங்களுக்கு என்ன வயசு? 29. 29. உங்களுக்கு என்ன செய்யுமா? எனக்கு ஃபிக்ஸ் வரும், காக்கா வலிக்கு வரும். இது எந்த ஊருமா? இது திருவேங்கடம். திருவேங்கடம், சரிங்கம்மா. இந்த ஃபிக்ஸ் எவ்வளவு நாளா இருக்குது? 9 வயசு 10 வயசுல இருந்து இருக்கு. அப்படிங்களா? சரி. இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கோம். அப்ப அதுல எல்லாம் சுகமே கிடைச்சிச்சா? கிடைக்கல. சரிப்பா. இப்ப உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணோம்ல, இந்த ஃபிக்ஸ் எப்பெல்லாம் வரும்? திடீர்னு வரும்ல? எப்படி வரும்? திடீர்னு வரும். ஆனா ஃபிக்ஸ் மாதிரி வராது. ஃபிக்ஸ் வந்து எப்பயாச்சும் தான் வரும். ஆனா இது வந்து நோய் வந்து மயக்கம் போட்டு விழுந்துரும். சரி. மயக்கம் போட்டு விழுந்துரும். சரிம்மா. இப்ப நாங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க ஜெபம் பண்ணல ஏதோ ஒரு பிசாசு போன மாதிரி தெரிஞ்சுச்சு. ஏதோ பிசாசு தாக்கிட்டு இருந்த பிசாசு போன மாதிரி தெரிஞ்சுச்சு. இயேசு நல்லவர். அப்ப இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்காங்க, நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்க. அப்ப இந்த இயேசு உங்ககிட்ட இருந்து அந்த அசுத்த ஆவியை வெளியே போயிச்சிட்டாரு, அதை நீங்களே உணர்றீங்க. இனிமே உங்களுக்கு ஃபிக்ஸ் வராதுங்கிறத நீங்க நம்புறீங்களா? நம்புறேன். ஆனா ஃபிக்ஸ் எனக்கு வராது. ஆண்டவர் கிருபையில குணமாயிடுச்சு. ஆனா என்னன்னா அந்த கொஞ்சம் தலைவலி வந்து மயக்கம் போட்டு விழுகுறேன். தினமும் மயக்கம் போட்டு விழுகுறேன். ஒரு நாள் இன்னைக்கும் என்ன செஞ்சிச்சு, மத்தியானம் என்ன செஞ்சேன், சர்ச்சில் தான் சாட்சின்னு சொன்னேன். சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டுல வந்த உடனே என்ன செஞ்சிச்சு, ஒரு மாதிரியா வந்துச்சு, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். சரிம்மா. அப்போ இப்ப நாங்க ஜெபம் பண்ணும்போது உங்க உடம்பு விட்டு என்னமோ போச்சுன்னு சொன்னீங்க. ஏதோ ஒரு பிசாசு போன மாதிரி தெரியுது. அப்போ அந்த பிக்ஸ் தான், அந்த ஆவிதான், பொல்லாத ஆவிதான் உங்களை இவ்வளவு நாளா பிக்ஸ் மூலியமாவும் மயக்க மூலியமாவும் உங்களை காட்டி இருக்கு. அப்ப இப்ப உங்களுக்கு ஏசு சுகம் கொடுத்தாரு, நீங்க நம்புறீங்கல்ல? நம்புறீங்க. இனி ஏசப்பாட்ட நீங்க என்ன சொல்லணும்? ஏசப்பா, எனக்கு நீ சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. கர்த்தர் எனக்கு அற்புதம் பெரிய காரியம் செய்தார் சொல்லணும். எப்படி சொல்லணும்? கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார், பெரிய காரியங்களை செய்தார்னு சங்கீதம் 126ல 1-2 வீட்டுல போய் நீங்க படிச்சு பாருங்க. சங்கீதம் 126 1-2 அதுல என்ன சொல்ற? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அப்ப இப்ப உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். நீங்க நம்புறீங்கல்ல? சரி. தொடர்ச்சியா இனிமேல் இயேசு ரத்தம் இயேசு நாமத்துல சொல்லணும். இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? சரி, நான் ஜெபம் பண்ணட்டுமா? பிதா குமார விசுத்த நாமத்தில் ஆண்டவரே சகோதரி ரத்தத்தினால் முத்திரித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலாம் மகளுக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை பலத்தை கொடுத்து பலவீனங்களை பிக்ஸு ஆண்டவரே சப்பா சோதர் பயக்கத்தை உண்டாக்குற ஆகிய இயேசுவின் நாமத்தில் சரித்து விட்டு விலைக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். நீர் விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ரத்தத்தை நாங்கள் பிள்ளைகளை தெளித்து முத்திரிட்டு பிதா குமார விசுத்த நாமத்தில் சகோதரியும் சகோதரி பிள்ளைகளை குடும்பத்தை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். போதும்.